நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங்க்கு முன்னோடியாக இருந்தது கால் எல் ரோகஸ். இந்த மெத்தடை கிளைண்ட் சென்டர்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே கிளைண்ட்டோட ரோல் மேஜராக ப்ளே ஆகும். கவுன்சிலரோட ரோல் தான் வந்து இங்கே ஆக்டிவாக இருக்கும். இதே கவுன்சிலரோட ரோல் பார்த்தோம்னா பேசிவாக இருக்கும். இப்போ நம்ம டைரக்டிவ் கவுன்சிலிங்கில் பார்த்தோம்ல, ஒரு கவுன்சிலர் இருக்காரு, ஒரு கவுன்சிலர், ஒரு கிளைண்ட்டு, அந்த கிளைண்ட்டோட ப்ராப்ளம்னா கவுன்சிலர் என்ன பண்ணுவார்னா டைரக்டாக அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுவார். ஆனால் இங்கே நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் சொல்லும்போது ஒரு கவுன்சிலர், ஒரு கிளைண்ட்டு, அவங்க ப்ராப்ளம்னா இங்கே கவுன்சிலர் என்ன பண்ணுவார்னா இந்த கிளைண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிளைண்ட்டோட ப்ராப்ளத்தை அவரே சால்வ் பண்ணுறது எப்படி, ஸோ அதுக்கு தயார்படுத்துவாங்க. கிளைண்ட்டை வந்து தயார்படுத்துறது, தன்னுடைய ப்ராப்ளமை தானே சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான சம் கைடன்ஸ் கொடுக்கறது தான் இந்த நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். ஃபர்ஸ்ட் மெத்தடில் என்ன பார்த்தோம், கவுன்சிலர் டைரக்ட்லி டீல்ஸ் வித் த ப்ராப்ளம்ஸ். ஆனால் இங்கே கவுன்சிலர் டு மேக் த கவுன்சிலி டு சால்வ் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் பை ஹிம்செல்ஃப். ஸோ அதுதான் வந்து இங்கே நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். இதோட எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா, நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கோட எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கிளைண்ட்டு மெச்சூரிட்டி கெயின் பண்ணணும். ஸோ தேட் அவங்க வந்து சுப்பீரியர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளத்தை தன்னாலேயே சால்வ் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்கோட எய்மே. இப்போ இதோட லிமிட்டேஷன்லாம் பார்த்தோம்னா, இது வந்து டைம் கன்சூமிங் மெத்தட். ஏன்னா டைரக்ட்லி நாட் டீல்ஸ் வித் த ப்ராப்ளத்துக்கு டைரக்டாக வந்து டீல் பண்ணல. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டுக்கு ஒரு கவுன்சிலிங்க்கு ஸோ ட்ரைன் அப் கொடுக்கறது தான் இந்த மெத்தட். அதனால வந்து இங்கே டைம் கன்சூமிங் மெத்தடாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சீரியஸான பர்சனாலிட்டி ப்ராப்ளம்ஸ், யங் சில்ட்ரன், இன்டெலெக்சுவலி இன்ஃபீரியர் பர்சன்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் சூட்டபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா எக்லெட்டிக் அப்ரோச். இந்த டைப்புக்கு முன்னோடியாக இருந்தது எஃப்சி தானே. இப்போ இந்த டைப் எப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டிவ் ப்ளஸ் நான் டைரக்டிவ் இது ரெண்டுமே காம்பினேஷனாக தான் இந்த மெத்தட் இருக்கும். அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன், ஒரு சிச்சுவேஷனுக்கு பொறுத்த மாதிரி இந்த இது வந்து மாறும். இங்கே பார்த்தோன்னா கவுன்சிலர் கேன் சூஸ் அக்கார்டிங் டு நீட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இங்கே கவுன்சிலரோட சாய்ஸ் தான். ஒரு ப்ராப்ளத்தோட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க வந்து எந்த மெத்தடை வேணால் எடுத்துக்கலாம். டைரக்டிவ் மெத்தட் எடுத்துக்கலாம், இல்லை நான் டைரக்டிவ் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கவுன்சிலரோட சாய்ஸாக தான் இருக்கும். இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா இங்கே டயக்னைசிஸ், ஸோ டயக்னைசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம் வரைக்கும் டைரக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. அதுக்கு அடுத்த இருக்க எல்லா ஸ்டெப்ஸுக்குமே நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியான மெத்தட். ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். கவுன்சிலரும் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அதே மாதிரி கிளைண்ட்டும் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறனால. இதெல்லாம் வந்து இதோட ஃபீச்சர்ஸ். இதே லிமிட்டேஷன் பார்த்தோன்னா இங்கே ரூல்ஸ் இருக்காது. எதுவுமே வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா அது வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்காதுன்னு தான் நம்ம நினைப்போம். அடுத்தது கன்ஃபியூஷன் வைல் கம்பைனிங். ஸோ ரெண்டு மெத்தடும் கம்பைன் பண்ணும்போது சம் கன்ஃபியூஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதோட லிமிட்டேஷன்.